கடவுள் இந்த பூமியை அவ்வளவு அதிகமா நேசிச்சிருக்காருன்னு நான் மட்டும் சொல்லல, ஃபேமஸ் பிசிசிஸ்ட் மிச்சியோ காக்கு கூட தன்னுடைய தி காட் ஈக்குவேஷன் புத்தகத்துல சொல்லியிருக்காரு. ஏன்னு கொஞ்சம் யோசிக்கலாமா? சூரியன்ல இருந்து கரெக்டான பிளேஸ்ல பூமியை வச்சிருக்காரு கடவுள். என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமாங்க? பூமி சூரியனுக்கு மிக அருகிலையும் இல்ல, ஏன்னா பெருங்கடல்கள் கொதிச்சிருக்கும். அண்ட் வெகு தொலைவிலையும் இல்ல, ஏன்னா பெருங்கடல்கள் உறைஞ்சிருக்கும். நாம சூரியனின் கோல்டிலாக் மண்டலம் என்று அழைக்கப்படும் பகுதியில இருக்கோம். அப்ப நீங்க கேட்கலாம், வீனஸ் மற்றும் செவ்வாய் கிரகங்களும் இந்த வாழக்கூடிய மண்டலத்துல தானே இருக்கு, ஏன் அங்க உயிர்கள் இல்லன்னு? வீனஸ் பூமியுடைய சகோதரி கிரகம். இரண்டுமே ஒரே அளவு மற்றும் சூரிய மண்டலத்துல ஒரே பகுதியில தான் இருக்காங்க. மேலும் வீனஸ்லயும் ஒரு காலத்துல தண்ணீர் இருந்ததாக ப்ரொஃபசர் வெப் சொல்லியிருக்காரு. இருப்பினும் வீனஸ் இப்போது 460 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பநிலையுடன் இருக்கு. இது அதனுடைய அனைத்து நீரையும் கொதிக்க வச்சிருச்சு. அடுத்து செவ்வாய் கிரகம். மார்ஸ் கூட கோல்டிலாக் எல்லை கோட்டுக்கு நெருக்கமா தான் இருக்கு. ஆனா திரவ நிலை அங்க இல்ல. ஐஸ் கட்டிய குடிக்க முடியாது இல்லையா? எனவே என்ன பண்ணலாம்னு சயின்டிஸ்ட் யோசிச்சுட்டு இருக்காங்க. இலான் மஸ்க் என்ன யோசிச்சிருக்காருன்னு நாளைக்கு பார்ப்போம். நன்றி மக்களே.